நேர்களே, நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலையும் சந்தித்தது ஆந்திர பிரதேசம். ஒரு மிகப்பெரிய வெற்றியை ருசித்திருக்கிறார் சந்திரபாபு நாயுடு. அந்த வெற்றியை ருசித்த கையோடு நாடாளுமன்ற தேர்தலிலும் அவரது கட்சி மிக சிறப்பான இடங்களை பெறவே இந்த 2024 சந்திரபாபு நாயுடுவிற்கு மிக ஒரு அற்புதமான ஆண்டாக அமைந்திருக்கிறது என்றே சொல்லலாம். தேர்தல்களில் அடுத்தடுத்து குவித்திருக்கக்கூடிய வெற்றி தற்பொழுது மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்கிறார். ஆந்திர மாநிலத்தின் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார் சந்திரபாபு நாயுடு. இன்னும் சற்று நேரத்தில் இந்த விழாவானது தொடங்க இருக்கிறது. பல்வேறு பிரபலங்கள் அங்கு வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மத்தியில் தற்பொழுது மீண்டும் புதிதாக ஆட்சி எடுத்திருக்கும் இந்த மத்திய பாஜக அரசின் பிரபலமான முகங்களை நாம் பார்க்கிறோம். அமித்ஷா, சிராக் பஸ்வான் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தலைவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகள் உங்கள் திரையில். మరొక మాట గుర్తు చేసుకుంటే మన ప్రధాని ఇచ్చినటువంటి పిలుపులు మీకు తెలుసు కదా. నరేంద్ర మోదీ గారు ఎప్పుడు చెప్తారు, స్వచ్ఛ భారత్, ఆత్మనిర్భర్, బేటీ బచావో బేటీ పడావో ఇత్యాది పథకాలన్నీ కూడా మన రాష్ట్రంలో కూడా దూరదృష్టి కలిగినటువంటి శ్రీ చంద్రబాబు నాయుడు గారు కళలు కనడానికి ధైర్యంతో పాటు ఆ వచ్చిన కళల్ని సాధించడానికి సాహసంతో ముందుండేటువంటి వ్యక్తిగా చంద్రబాబు నాయుడు గారు ప్రపంచంలో వచ్చినటువంటి ఐటీ విప్లవ ఫలితాలు తెలుగు జాతికి అందాలని మొట్టమొదటగా అంచనా వేసి ఇవాళ హైదరాబాద్ మహానగరం ఒక ఐటీ హబ్గా ఉంది అంటే కారణం చంద్రబాబు నాయుడు గారని చెప్పుకోవాలి. అలాగే ఆయన ఒక మహాస్వాప్నికుడు ஆக்கலி லேனி தேசாన్ని கலலு கண்டாடு. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். இன்று 4வது முறையாக முதல்வராக பதவியேற்கிறார் சந்திரபாபு நாயுடு. அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் என்னென்ன? நிறைய அமைச்சர்கள், பிரபலங்களுடைய முகங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யார் யாரெல்லாம் இந்த ஈவெண்ட்ல, இந்த விழாவில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள்? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஆந்திர மாநில முதல்வராக 4வது முறையாக சந்திரபாபு நாயுடு இன்னும் சற்று நேரத்தில் பதவியேற்றுக் கொள்ள இருக்கின்றார். அதாவது இந்த பதவியேற்பு விழா என்பது அண்டை மாநிலத்தோடு தொடர்புடையது என்றாலும் கூட ஆந்திராவினுடைய நடைபெறக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் எப்போதுமே தமிழக மக்கள் மத்தியில் மிகுந்த ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஏனென்றால் ஆந்திரா, தெலங்கானா இரண்டுமே தமிழகத்தினுடைய அண்டை மாநிலங்கள். அங்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் நிகழ்வும் தமிழர்களால் கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய ஒன்று. தமிழர்கள் மிக கணிசமாக அதிக அளவில் வசிக்கக்கூடிய அண்டை மாநிலங்களில் ஒன்றாகவும் ஆந்திரா இருப்பதால் அங்கு நடைபெறக்கூடிய அரசியல் நிகழ்வும் இந்த பதவியேற்பு விழாவும் தமிழர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. நீங்கள் குறிப்பிட்டது போல அண்மையில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலோடு ஆந்திர மாநில சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடத்தப்பட்டது. அந்த தேர்தலில் சுமார் 10 ஆண்டு காலமாக அங்கு ஆட்சியில் இருந்த ஜெகன்மோகன் ரெட்டியை வீழ்த்தி 10 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திரபாபு நாயுடு அங்கு ஆட்சியை கைப்பற்றி இருக்கின்றார். இந்த வெற்றி கிட்டத்தட்ட அவரே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் இந்த முறை தேர்தலில் அவர் தோல்வியடைந்திருந்தால் இதோடு அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கும் என்றுதான் பல்வேறு அரசியல் பண்டிட்டுகளும் கூறி வந்த நிலையில் ஒரு சூறாவளியை போல மொத்தமுள்ள 175 தொகுதிகளில் 164 தொகுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி கைப்பற்றி அங்கு சாதனை படைத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சந்திரபாபு நாயுடு நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் தலைவராக ஏகமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அவரை பரிந்துரை செய்தது பவன் கல்யாண். இதனைத் தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் அவர் முதல்வராக அங்கு பதவியேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தம் 175 பேர் கொண்ட ஆந்திர மாநில சட்டப்பேரவையிலே அதிகபட்சமாக 26 பேர் வரை அமைச்சர்களாக பதவியேற்கலாம். இன்று சந்திரபாபு நாயுடுவோடு மற்ற சிலரும் இன்று அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். மொத்தம் 25 பேர் அமைச்சர்களாக இன்றைய தினம் பதவியேற்க இருக்கின்றனர். தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த 21 பேரும், அதே போல பவன் கல்யாணுடைய ஜனசேனா கட்சியை சேர்ந்த 3 பேரும், பாஜகவை சேர்ந்த ஒருவர் சத்யகுமார் என்பவர், அவரும் இன்றைய தினம் அமைச்சர்களாக பதவியேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதில் குறிப்பாக பவன் கல்யாண் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்பட இருக்கின்றது. அவர் துணை முதல்வராகவும் பொறுப்பேற்க இருக்கிறார். இதை தவிர சந்திரபாபு நாயுடுவினுடைய மகன் நாரா லோகேஷ் அவர்களும் அமைச்சரவையில் இடம்பெற இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் அங்கே குழுமி இருக்கிறார்கள் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக. குறிப்பாக பிரதமர் மோடி இந்த பதவியேற்பு விழாவில் நேரில் கலந்து கொள்ள இருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, சிரஞ்சீவி, அதே போல ரஜினிகாந்த், முன்னாள் தெலங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், மகாராஷ்டிரா முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்ட பல்வேறு முக்கிய பிரபலங்கள், குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய
பிரபலங்களும் அங்கே குழுமி இந்த பதவியேற்பு விழாவுக்கு சாட்சியாக அவர்கள் விளங்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. கிருஷ்ணா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஐடி தர்மாவரம் அந்த ஐடி பார்க்கில் தான் இந்த பதவியேற்பு விழா என்பது நடைபெற இருக்கிறது. பதவியேற்பதற்கு முன்பாகவே அமராவதி தான் இந்த ஆந்திராவினுடைய புதிய தலைநகரம் என்பதை அவர் உறுதியிட்டு கூறியிருக்கிறார். என்னதான் சந்திரபாபு நாயுடு 4வது முறையாக பதவியேற்க இருந்தாலும் இதற்கு முன்பு அவர் ஒருங்கிணைந்த ஆந்திராவினுடைய முதல்வராக பதவியேற்றிருக்கிறார். ஆனால் ஆந்திரா தெலங்கானா என்று 2ஆக பிரிக்கப்பட்ட பிறகு முதன்முறையாக பிரிக்கப்பட்ட ஆந்திராவினுடைய அவர் முதல்வராக பதவியேற்பிருப்பது இந்த கூடுதல் முக்கியத்துவம் பெறுகின்றது. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பவன் கல்யாண் ஒரு மிக முக்கிய பங்காற்றி இருக்கின்றார். இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகுந்த செல்வாக்கோடு இருக்கக்கூடிய பவன் கல்யாண் இளைஞர்களை ஈர்ப்பதற்கும் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அதனால்தான் அண்மையில் நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட போது கூட பவன் வெறும் காற்று அல்ல, அவர் ஒரு சூறாவளி என்று அவர் பாராட்டு தெரிவித்திருக்கிறார். அதாவது ஹிந்தியிலே பவன் என்றால் காற்று என்று அர்த்தம். அதை சிலேடையாக குறிப்பிடுகின்ற போது he is not a பவன், he is ஆந்தி என்று அவர் குறிப்பிட்டார். ஆந்தி என்றால் ஹிந்தியிலே சூறாவளி என்ற அர்த்தம். எனவே பவனை வெகுவாக அவர் புகழாரம் சூட்டியிருக்கிறார். பவன் கல்யாண் போட்டியிட்ட 23 தொகுதிகளிலும் அந்த கட்சி ஜனசேனா கட்சி வெற்றியை பெற்றிருக்கிறது. பாஜக 8 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறது. எனவே பவன் கல்யாண் கட்சியை சேர்ந்த 3 பேர் அமைச்சர்களாக பதவியேற்கின்றனர். பாஜக எம்எல்ஏ சத்யகுமாரும் இன்றைய தினம் அமைச்சராக பொறுப்பேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.